சின்ன குழந்தைகளுக்கு சளியை காரி உமிழ்ந்து துப்ப தெரியாது. சளி உள்ளே இருக்கும், கரு கருன்னும், மூக்கில் சளி அடைச்சிருக்கும். அந்த காலத்தில் தாய்மார்கள் குழந்தைக்கு குளிப்பாட்டும் போது என்ன செய்வாங்க அப்படின்னா, மூக்கில் அவங்க வாயை வச்சு சளியை உரிவாங்க, உறிஞ்சு துப்புவாங்க. அவங்க தன்னோட குழந்தை தானே அதாவது அப்படின்னு சொல்லி அருவறுப்பு இல்லாமல் செய்வாங்க. ஒரு டீஸ்பூன் குழந்தைக்கு சங்கலை வச்சு ஊற்றி விட்டணும். சின்ன குழந்தைய 5 வயசு கீழே இருந்தால் 1 ஸ்பூன் கொடுத்தா போதும். 5 வயசுக்கு மேற்பட்ட குழந்தை அப்படின்னா 2 ஸ்பூன் வரைக்கும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்து கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் பொறுத்தோம்னா வாயிலிருந்து சளி வாணி மாதிரி, அதாவது ஜெல்லு மாதிரி, அந்த எச்சி கோந்து மாதிரி வர ஆரம்பிச்சிடும். உடம்புல கொசு கடிச்ச மாதிரி இருக்கும். இங்கே சொறிவார், கொசுவோ கடிச்சிருக்காது. அப்புறம் வேற ஒரு இடத்துல முதுகில் இருக்கும், தொடையில் இருக்கும். பார்த்தா திடீர்னு தடிப்பரப்பாக வரும். என்னங்க பூச்சி கடிக்கல, எதுவுமே பண்ணலை, இப்படின்னு சொரிய தாங்க செஞ்சு இங்கே இருக்குன்னு சொல்லி யாராவது கூப்பிட்டு காட்ட பார்ப்பாரு. இங்கே வாங்க, இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே வீங்கி இருக்கு பாருங்க அப்படின்னு காட்ட பார்ப்பேன். அந்த இடம் மறைஞ்சிடும், வேற ஒரு இடத்துல வீக்கம் இருக்கும். இதுக்கு சீத பித்தம்னு பேர். இப்படி தொடர்ந்து 3 நாள் செய்யணும். அந்த நபர் செஞ்சாருன்னா அந்த சீத பித்தம்னு சொல்லி உடம்புல ஊரில் அடிக்கடி தடிப்பு வருது பாருங்க, அதுக்கு முற்றிலும் சரியாயிரும். அடுத்துக்கு அவருக்கு ஆயுள் காலம் ஃபுல்லாக அந்த பிரச்சனை வராது. வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. உங்களுடைய கையில உத்தாமணின்ற வேலை பருத்தி வச்சிருக்கீங்க. ஆமாங்க. இப்ப இதுல இருந்து நீங்க டிஃப்ரெண்டா மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? முதல் பேர் காரணத்தை எல்லாருக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பேர் காரணம் என்ன அப்படின்னா, உத்தாமணி உணவில் ருசியை தருகின்றது அப்படின்னு அர்த்தம். உணவில் சேர்த்தோம்னா அந்த ஒரு இலையை கிள்ளி போட்டு எந்த சாதம், நீங்கள் எந்த குழம்பு சாம்பார் வச்சாலும் சரி, ரசம் வச்சாலும் சரி, அதில் சேர்த்திங்கன்னா உணவோட மனத்தை, ருசியை கூட்டி கொடுக்குமா. அதுக்கு தான் உத்தாமணி அப்படின்னு பேர். இதில் ஒரு 2 முக்கியமான ஒரு மருந்தை மட்டும் நம்ம அந்த வீட்டு நேருக்கு சொல்லுவோம். இதில் நிறையா செஞ்சுட்டே போகலாம். மருந்து ஒரு 2 மருந்து. சின்ன குழந்தைகளுக்கு ஒன்று, பெரியவங்களுக்கு ஒன்று, 2 மருந்து சொல்ல போகிறோம். சின்ன குழந்தைகளுக்கு சளியை காரி உமிழ்ந்து துப்ப தெரியாது. சளி உள்ளே இருக்கும், கரு கருன்னும், மூக்கில் சளி அடைச்சிருக்கும். அந்த காலத்தில் தாய்மார்கள் குழந்தைக்கு குளிப்பாட்டும் போது என்ன செய்வாங்க அப்படின்னா, மூக்கில் அவங்க வாயை வச்சு சளியை உரிவாங்க, உறிஞ்சு துப்புவாங்க. அவங்க தன்னோட குழந்தை தானே அதாவது அப்படின்னு சொல்லி அருவறுப்பு இல்லாமல் செய்வாங்க. சிலர் வீட்டில் ஒரு ஆயா மாதிரி வச்சுருப்பாங்க, குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கு மட்டும் வேலைக்கு ஆள் வச்சுருப்பாங்க. அவங்க குழந்தைய குளிப்பாட்டும் போது இந்த வேலையை செய்வாங்க. இப்போ யாரும் குழந்தைக்கு மூக்கில் வாயை வச்சு அந்த சளியை உறிஞ்சு துப்புன்னு தெரியாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த குழந்தைக்கு இயற்கையாகவே அந்த சளி உள்ளுக்குள்ளே சேர்ந்து மலேரியா காய்ச்சல் இது மாதிரி சளி அதிகமாக பாதித்து என்ன நோய் வருமோ அந்த எல்லா நோயுமே அந்த குழந்தைக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த சளியை வெளியே எடுக்கணும்ல. இப்போ குழந்தைக்கு இந்த மூக்கில் உறிஞ்சு துப்புரவு எல்லாம் பண்ண முடியாதுங்க, ஆனால் குழந்தைக்கு சளியை வெளியே எடுக்கணும் அப்படின்றவனுக்கு இந்த கொடியில் இருக்க இந்த இலையை மட்டும் எடுக்கணும். யார் வேலி போட்டிருந்தாலும் இந்த வேலியில் இது படரும். இதே மாதிரி இருக்கும் இலை. இது ஒடிச்சா பால் வரும். பால் வந்தால் தான் இது உத்தாமணி. பால் வரலைன்னா அது வேறு ஏதோ ஒரு செடின்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரியே இருக்கும் இதோட இலையை பார்க்கும்போது. இந்த இலையில் ஒரு 10 இலையை எடுத்துக்கிட்டு, துளசி இலையில் ஒரு 10 இலை எடுத்துக்கிட்டு, கொஞ்சமாக ஒரு சோத்துப்பு கல் அதை வச்சு அம்மியில் வச்சு அரைச்சி ஒரு துணியில் புழிஞ்சோம்னா இதில் சாறு வரும். இந்த துளசியும் உத்தாமணி நம்ம கொஞ்சோண்டு அந்த இது சேர்த்து உப்புக்கல் சேர்த்து எடுத்துருக்கோம். இந்த 3 சேர்த்து சாறு ஒரு டீஸ்பூன் குழந்தைக்கு சங்கலை வச்சு ஊற்றி விட்டணும். சின்ன குழந்தைய 5 வயசு கீழே இருந்தால் 1 ஸ்பூன் கொடுத்தா போதும். 5 வயசுக்கு மேற்பட்ட குழந்தை அப்படின்னா 2 ஸ்பூன் வரைக்கும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்து கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் பொறுத்தோம்னா வாயிலிருந்து சளி வாணி மாதிரி, அதாவது ஜெல்லு மாதிரி, அந்த எச்சி கோந்து மாதிரி வர ஆரம்பிச்சிடும். கெட்டி சளியாக வராமல் சாதாரண எச்சிலேயே கொலகொலப்பு தன்மை அடைஞ்சு உடம்புல வெளியேற ஆரம்பிக்கும். அப்படி குழந்தைக்கு அதை எடுக்க சிரமப்படுது அப்படின்னு தெரிஞ்சால் தாயானவங்க விரலை குழந்தையோட அடிநாக்கு இருக்கு பாருங்க, நாக்குக்கு அடிப்பகுதியில் லைட்டாக வருடி விட்டால் போதும். வெகுட்டல் தன்மை உண்டாகி ஒமட்டல் குழந்தை அதுவே அந்த சளியை ஃபுல்லாக வெளியே எடுத்துரும். இப்படி எடுத்து சளியை ஃபுல்லாக எடுத்து கொஞ்ச நேரத்தில் கருன்னு இப்போ குழந்தைய தோலில் போட்டுருந்தாங்கன்னா இழப்பு விடும். அந்த மூச்சு விடுறது நம்ம கருன்னு தெரியும். ஏதோ உள்ளுக்குள்ள ஏதோ உராயிற மாதிரி நமக்கு தெரியும் தோல்பட்டியில் போட்டிருக்கும் போது. அப்படிப்பட்ட சளி அடுத்த 1 மணி நேரத்தில் சளி வெளியே இயல்பு நிலைக்கு, மூக்கில் நல்லா சுவாசம் வரும், மூக்கு அடைச்சிருக்காது, நுரையீரலும் கபம் கட்டியிருக்காது. ஒரு எளிமையான மருந்து. இது எந்த பக்கவிலும் ஏற்படுத்தாது. இது தெரியாமல் உள்ளே குடிச்சிருச்சுங்க, இந்த மருந்து உள்ளே போயிடுச்சுங்கன்னா மலத்தில் சளியை வெளியே கொண்டு வந்துடும். பயப்படவே தேவையில்லை. நம்ம எவ்வளோ கொடுக்குறோம்? 1 ஸ்பூன், அதுலேருந்து 2 ஸ்பூன் அவ்வளோதான் கொடுக்குறோம். இது குழந்தைகளுக்கு. பெரியவங்களுக்கு இப்போ மருந்து சொல்லியாச்சு. இதில் வேணும்னா கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம். இந்த குழந்தை வாந்தி எடுக்கிறதுக்கு இந்த கசப்பு தன்மை, இந்த உத்தாமணி இலையில ஒரு வாடை வருது. இந்த வாடை வெகுட்டல் தன்மையாக இருக்குது. இது யாரும் விரும்புகிற வாடை கிடையாது. ஆனால் இதே உத்தாமணி இலை குழம்புக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம சமைக்கும் போது என்ன நீங்கள் சமைச்சாலும் சரி, சாம்பார் வச்சாலும் சரி, ரசம் வச்சாலும் சரி, அதோட சுவையை கூட்டி கொடுக்கும், அந்த மனத்தை கூட்டி கொடுக்கும். அதான் அதோடது. வெளியிலேருந்து பார்த்தா நாற்றமாக இருக்குது, அது சமைக்கும் போது நறுமணமாக மாறிடுது. அதுதான் அந்த உத்தாமணியோடது. அதே மாதிரி இதே கொடியை வச்சு பெரியவங்களுக்கு செய்ய போகிறோம்.
இப்போ சாதாரணமாக அந்த உத்தாமணி வேர் இருக்குது பார்த்தீங்களா, வேர் மண்ணுக்குள்ளே ஓடி இருக்கும். அதில் வேர் அந்த உள்ளுக்குள்ளே எது வந்து பூமி அதை சூரிய ஒளி படாத ஒரு பகுதி இருக்குது பாருங்கள், வேராக உள்ளே போயிருக்குல்ல, இதோட வேர் தோலை மட்டும் எடுத்துக்கணும். வேர் தோலை எடுத்து வேர் எடுத்து நல்லா தண்ணியில் அலசிட்டு அதோட வேர் பட்டையை மட்டும் எடுக்கிறோம். உள்ள நரம்பை விட்டுறணும். மேலே இருக்க தோலை மட்டும் உரித்து நிழலில் காய வச்சிடணும். வெயிலில் காய வைக்க விடாது, நிழலில் காய வைக்கணும். நிழலில் காய வைக்கணும். இந்த மருந்து எதுக்கு அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து உடம்புல கொசு கடிச்ச மாதிரி இருக்கும், இங்கே சொரிவார், கொசுவோ கடிச்சிருக்காது. அப்புறம் வேற ஒரு இடத்துல முதுகுல இருக்கும், தொடையில இருக்கும், பார்த்தா திடீர் தடிப்பருப்பாக வரும். என்னங்க பூச்சி கடிக்கல, எதுவுமே பண்ணலை, இப்படின்னு சொரிய தாங்க செஞ்சு இங்கே இருக்குன்னு சொல்லி யாராவது கூப்பிட்டு காட்ட பார்ப்பாரு. இங்கே வாங்க, இங்கே பாருங்க, எனக்கு இங்கே வீங்கி இருக்கு பாருங்க அப்படின்னு காட்ட பார்ப்பேன். அந்த இடம் மறைஞ்சிடும், வேற ஒரு இடத்துல வீக்கம் இருக்கும். இதுக்கு சீத பித்தம்னு பேர். அதாவது நம்ம ரத்தத்தில் ஒரு துர்நீர் வந்து சேர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது எங்கெங்கெல்லாம் பயணம் பண்ணி நிற்குது அந்த இடத்துல ஒரு தோல்ல இருந்து வெளியேற வாய்ப்பு இல்லாதப்ப அந்த இடம் வீக்கமாக தெரியும். கொசு கடிச்சு வீங்கினா அப்படி இருக்கும். அது மாதிரி ஒரு ஷேப் இல்லாமல் வட்டமாகவும் இருக்காது, நீளமாகவும் இருக்காது, ஒரு அதுவாக ஒரு ஷேப்பில் ஒவ்வொரு இடத்துலையும் சிறுசு பெருசுமாக வந்து தடுப்பாக வரும். உடம்புல தடிப்பு வரும். அந்த தடிப்புக்கு சீத பித்தம். அதுக்கு பல மருந்துகள், எது ஸ்கின்னுக்குரிய மருந்து எல்லா மருந்தும் சாப்பிட்டு பார்த்துருப்பாங்க, எதுக்குமே சரியாக இருக்காது. அப்படிப்பட்டவங்க வந்து இந்த உத்தாமணி வேர் காய வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த காய வச்சதை எடுத்து 2 நாள் நிழலில் காயுது, 3ஆவது நாள் எடுத்து வெயிலில் போட்டுறணும். வெயிலில் போட்டால் அப்போ தான் உங்களுக்கு பவுட்ரு பண்ண வரும். ஏன்னா வேர் தோல் வந்து லைட்டாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், இப்போ வந்து பொடி பண்ண முடியாது. அப்போ கடைசி நாள் 3ஆவது நாள் மட்டும் வெயிலில் தூக்கி போட்டீங்க அப்படின்னா கையில் ஒடிச்சிங்கன்னா ஒடியும். ஒரு காராச்சவை முறுக்க உடச்சா இப்படி உடையிருக்கு, அது மாதிரி ஒடியும். அப்போ அதை பவுட்ரு பண்ணி துணியில் சளிச்சு வச்சுக்கணும். இந்த பொடியில் 1/2 கிராம்லேருந்து 1 கிராம் பாலில் கலந்து கொடுத்துடணும் காலையில் ஒரு வயிற்றுல. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா ஸ்லேத்துமா அதிகம் இருந்தால் வாந்தி வரும். அப்படி இல்லாட்டி மோஷன் போகும்போது அதாவது சுகபேதி மாதிரி வெளியே போயிடும். இப்படி தொடர்ந்து 3 நாள் செய்யணும். அந்த நபர் செஞ்சாருன்னா அந்த சீதப்பித்தன்னு சொல்லி உடம்புல ஊரில் இருந்து அடிக்கடி தடிப்பு வருது பாருங்க, அதுக்கு முற்றிலும் சரியாயிரும். அடுத்துக்கு அவருக்கு ஆயுள் காலம் ஃபுல்லாக அந்த பிரச்சனை வராது. ஆனால் 3 நாள் தொடர்ந்து செய்யணும் காலையில் ஒரு வயிற்றுல. காலை மாலையெல்லாம் மருந்து சாப்பிட சொல்லுவீங்க, எப்படிங்க அதை பச்சையாக அரைச்சி சாப்பிடலாமா அப்படின்னா, பச்சையாக அந்த வேற அரைச்சி சாப்பிடலாம். இந்த வேற வந்து பச்சையாக அரைச்சிங்கன்னா அரைக்க வரவே வராது. இப்போ மருத்துவருக்கு தான் தெரியும் இந்த வேர்பட்டையை நல்லா உலர்த்தணும், அப்புறம் அதை சூர்ணம் பண்ணணும், அந்த சூர்ணத்தை நம்ம வேணும் அளவு எடுத்துக்கிட்டு பாலில் கலந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றது. இப்படி சாப்பிட்டா இந்த உடம்புல தடிப்பாக வர்றாங்க சீதப்பித்தம், அதை வந்து முற்றிலும் சரியாகும். இப்போ குழந்தைக்கு ஒரு மருந்து சொல்லியாச்சு, பெரியவங்களுக்கு ஒரு மருந்து சொல்லியாச்சு. அதனால் இந்த வீடியோ பார்க்குற நம்ம நண்பர்கள் இந்த உத்தாமணி என்ற வேலிப்படுத்தி இந்த கொடியை பார்த்தீங்கன்னா தவறாது நம்ம வீட்லேயோ நம்ம தெரிஞ்சவங்களுக்கோ அந்த குழந்தைங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களும் பயனடைய மாதிரி செய்யலாம். நன்றிங்கய்யா. ஏன் நண்பர்களே, இந்த உத்தாமணின்ற வேல்பரித்தி அப்படின்ற மூலிகையில இருந்து நிறைய தகவல்கள், கொஞ்சம் மாறுபட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் முன்னோர்கள் செஞ்ச அற்புதமான மருத்துவ தகவல் தான். நான் சொன்ன மாதிரி இதில் பொரியல் செஞ்சு சாப்பிட்றதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ரொம்ப அற்புதமான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.